Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு கேரள அரசு திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இந்த சூழலில் மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதிய நிலையில் தற்பொழுது கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இன்று நடைபெறவிருந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நிபுணர் குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக கேரள அரசின் விண்ணப்பத்தை பரிசீலிக்கவிருந்த நிபுணர் குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதற்கு என்ன காரணம் சொல்றாங்க? புதிய அணை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு அனுமதி கோரி விண்ணப்பம் செய்திருந்தனர். இந்த விண்ணப்பத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்தினுடைய நிபுணர் குழு இன்று பரிசீலனை செய்ய இருப்பதாக இருந்தது. அதாவது கேரள அரசினுடைய விண்ணப்பத்தை மதிப்பீடு செய்வதற்காக இருந்தது. இந்த கூட்டம் தற்பொழுது இன்று நடைபெறவில்லை. இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்தினுடைய நிபுணர் குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சக்கரபாணி புதிய தலைமுறைக்கு நமக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கேரள அரசு முல்லை பெரியாறு அருகே புதிய அணை கட்டக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. குறிப்பாக விவசாய அமைப்புகள் தொடர்ச்சியாக போராட்டத்தையும் நடத்தி வருகிறார்கள். அதே போன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் மத்திய சுற்றுச்சூழல் துறையினுடைய அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு கடிதம் மூலமாக தமிழக அரசினுடைய கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்து கடிதம் எழுதியிருந்தார். தமிழகத்தினுடைய அனுமதியை கேட்காமல் இதற்கான முடிவை எடுக்கக்கூடாது என்றும், குறிப்பாக 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதி எதுவும் இல்லாமல் புதிய அணை கட்டக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் தெரிவித்ததை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். எனவே இன்று நடைபெற இருந்த இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கிறது. எனவே இதன் காரணமாகவே இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று இன்று கூட்டம் நடைபெறக்கூடிய சூழலில் கேரள மாநிலத்தினுடைய நீர்வளத்துறை அதிகாரிகளும் அந்த கூட்டத்தில் பங்கேற்ப இருந்ததா தகவல் இருந்தது. ஆனால் கேரள மாநிலத்தினுடைய அதிகாரிகளும் அதிகாரப்பூர்வமாக கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இன்று திட்டமிட்டு நடைபெற இருந்த இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ராதா, டெல்லியில் இன்று நடைபெறவிருந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நிபுணர் குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்து நிபுணர் குழுவின் தலைவர் சக்கரபாணி புதிய தலைமுறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இந்த நிலையில் மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக PR பாண்டியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதிய நிலையில தற்பொழுது இந்த கூட்டம் ஒத்திவைச்சிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இதில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் நடத்தக்கூடிய குழுவிடம் கேரள அரசினுடைய சட்டவிரோத அந்த வரைவு திட்ட அறிக்கையும் அதற்கான விண்ணப்பமும் அங்கு அளிக்கப்பட்டு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்ட நடவடிக்கையிலும் அது பதியப்பட்டுள்ளது. எனவே சட்டவிரோதமான உச்சநீதிமன்றம் பலமுறை முல்லை பெரியாறு அணை வலுவாக இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறது. பேபி அணையை பலப்படுத்தி 152 அடி அணையை உயர்த்துவதற்கு 2022 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு பல வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறது. ஆனால் அதை ஏற்க மறுக்கிற கேரள அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிற வகையில் முல்லை பெரியாறு அணை வலுவில்லை என்கிற காரணத்தை சொல்லி புதிய அணை கட்டுவதற்கு கொடுக்கிற விண்ணப்பத்தை சுற்றுச்சூழல் துறை ஏற்றுக்கொண்டது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். எனவே அதனை உடனடியாக நிராகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் தீவிரமான போராட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும்
அந்த கடிதம் நிராகரிக்கப்பட வேண்டும். டெல்லியில் இன்று நடைபெறவிருந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நிபுணர் குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். விவரங்களை வழங்கிய ராஜ்குமார், உங்களுக்கும் நன்றி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.